குக் வித் சங்கீதா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து முருங்கை கீரை பொடி வாங்கியிருக்கேன். நிறைய பேர் அவங்க வீடியோஸ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போல்லாம் அவங்க தொக்கு இல்லைன்னா பொடி செய்யும் போதெல்லாம் அவங்களோட ஒர்க்கர்ஸ்க்கு உருண்டைச்சோறு பிடிச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கே சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஃபைனலி அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து முருங்கை கீரை பொடி வாங்கியிருக்கேன். இந்த பொடியை நம்ம டிஃபனுக்கும் சாப்பிடலாம், ரைஸ் கூட வச்சும் சாப்பிடலாம். இன்னைக்கு என்னோட அம்மாக்கு எம்டி ஸ்டொமக்ல சில செக்அப்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ சமையல் பண்ண டைம் இல்ல, அதனால வெறும் இட்லி மட்டும் செஞ்சுட்டு இட்லி பொடியில நல்லெண்ணெயை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அம்மாக்கு செக்அப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட உட்காந்துட்டோம். இட்லி பொடி டேஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இது கூடவே வேர்க்கடலை இடிச்சு போட்டிருக்காங்க. நிஜமா சொல்றேன், இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இட்லி பொடி என் லைஃப்ல சாப்பிட்டதே இல்லை. அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. முருங்கைக்கீரை பொடி நர நரனும் இல்லாம ரொம்ப சாஃப்டா அரைக்காம ஒரு மாதிரி சட்டில்டா இருந்துச்சு. சில பேருக்கு குழம்பு இல்லைன்னா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அவங்க எல்லாம் இந்த இட்லி பொடியை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நிஜமாவே செம்ம சூப்பரா இருக்கு. சில நேரத்துல நம்மளால சமைக்க முடியாது, அந்த நேரத்துல இந்த இட்லி பொடி ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா முருங்கைக்கீரையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. டேஸ்டும் சூப்பரா இருக்கு, ஹெல்த்துக்கும் நல்லது. கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய்.